ஓம் சாய்ராம். சாய்பாதம் சரணம். இன்னும் 1 மணி நேரத்தில் வடதிசையிலிருந்து நல்ல செய்தி உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். அதற்கு முன்னால் நான் கூறுகின்ற இந்த வரிகள் நீ பெற்றதற்கு பின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்ற முக்கிய உரையாக இருக்கப் போகின்றது. இந்த நிமிடங்கள் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிமிடங்கள். தவறவிட்டு விடாதே. நீ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவறவிட்டிருக்கின்றாய், உனக்கே தெரியும். ஆனால் அவற்றை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது நீ பெறுவதற்கான அர்த்தத்தை இந்த என் வாக்கு நிச்சயம் கொடுக்கும். மனிதர்களை புரிந்து கொள்ள பெரும்பாலும் தவறு செய்கிறோம். நாம் அவர்கள் சொல்வதை நம்புகிறோம். ஆனால் அவர்கள் உண்மையில் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க மறக்கிறோம். ஒருவர் நான் உன்னை மதிக்கிறேன் என்று உன்னிடம் சொல்கிறார். ஆனால் அவர் உன்னை எப்படி நடத்துகிறார் என்பதை நீ கவனிக்க வேண்டும். அதுதான் உண்மை. மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். சிலர் அன்பை வெளிப்படுத்துவார்கள், சிலர் உள்ளே வைத்துக் கொள்வார்கள். நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள். அதுதான் உண்மையான புரிதல். உண்மை எப்பொழுதும் சத்தமாக இருக்காது, அது அமைதியாக இருக்கும். நீ நம்ப விரும்புவது உண்மை இல்லை, அது உணர விரும்புவதுதான் உண்மை. பல நேரம் நாம் உண்மையை பார்க்க விரும்ப மாட்டோம், ஏனென்றால் அது நம்மை சோதிக்குமே. மாறாக என்ன செய்கிறோம் தெரியுமா? நமக்கு பிடித்ததை உண்மையாக்கிக் கொள்கிறோம், நமக்கு பிடிக்காததை மறுக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? உண்மை எப்பொழுதும் நமக்கு பிடிப்பதில்லை, ஆனால் அது நமக்கு தேவையானது. உண்மையை நம்புவது என்றால் உன் உள்ளே இருக்கக்கூடிய அகம்பாவத்தை விட்டு வைக்க வேண்டும். உன் உணர்ச்சியை தராசு போல சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அமைதி என்பது சும்மா பேசாமல் இருப்பது இல்லை, அது உன்னுடைய உள்ளக நிலை. நீ உள்ளே குழப்பமாக இருந்தால் நீ வெளியே அமைதியை காட்ட முடியாது. நீ என்ன செய்ய வேண்டும்? உன் சிந்தனைகளை கவனித்துப்பார். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துவிடு. உன்னை யாராவது குழப்பிக்கொண்டே இருக்கின்ற விஷயங்களை செய்தால் அதை கவனி. ஆனால் நீ அமைதியாக இரு, அது மற்றவர்களுக்கு பரவும். வாழ்க்கை எப்பொழுதுமே மென்மையாகவே இருக்காது. சில நேரங்களில் எதிர்பார்க்காததும் நடக்கும். நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லாமே நமக்கு பிடித்த மாதிரி நடக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை நமக்கு தேவையானதை தான் தருகின்றது. நாம் செய்ய வேண்டியது ஓடக்கூடாது, எதிர்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை வந்தால் அதை ஒரு பாடமாக பார்க்க வேண்டும். அதை ஒரு வழிகாட்டியாக நினைக்க வேண்டும். ஒரு திசையை நமக்கு காட்டுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எதிர்கொள்வது என்னவென்றால் ஏன் என்று கேட்காமல் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்க வேண்டும். மனிதர்கள் மாற மாட்டார்கள், நாம் அவர்களை பார்க்கும் பார்வைதான் மாற வேண்டும். உண்மை காயப்படுத்தும், ஆனால் அது உன்னை விடுவிக்கும். வாழ்க்கை எதிரி இல்லை, அது பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியன். இதையெல்லாம் நீ மனதில் வைத்து கொண்டால் இந்த குறிப்பு வருகின்ற செய்தியை கேட்டு அதை எப்படி கையாள வேண்டும் என்ற உண்மையை உனக்கு புரிய வைக்கும். அது உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு பரிசை உனக்கு கொடுக்க போகின்றது. பெரும்பாலும் நம் வாழ்க்கையை நாமே தான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். எதனால் தெரியுமா? நாம் உணர்ச்சியால் முடிவெடுப்பதால். கோபத்தில் பேசுகிறோம், கவலையில் முடிவெடுக்கிறோம். அதற்கு பிறகு யோசித்து என்ன பயன்? செய்ய வேண்டியது எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும். உன் சுவாசத்தை கவனிக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் ஒரு மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சியை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை கட்டுப்பாட்டில் இருக்கும். மனம்தான் எல்லாத்திற்கும் அடிப்படை. அதை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். உன்னோடு தினமும் நீயே நேர்மறையாக பேசிக்கொள்ள வேண்டும். உன்னை நீயே குறை சொல்லக்கூடாது. உன்னை நீயே தட்டி கொடுக்க வேண்டும். நீ உன் மனதோடு பேசுகின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்கும் கோள்கள். அன்பு மட்டுமே போதாது, புரிதலும் வேண்டும். சிலர் அருகில் இருப்பார்கள், ஆனால் மனசு தூரமாக இருக்கும்.
சில உறவுகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பிடிவாதத்தை விட வேண்டும். அதிகமாக நீ எதிர்பார்ப்பதால் தான் அதிகமாக காயப்படுகின்றாய். அன்பை கேட்காமல் கிடைப்பதுதான் சிறந்தது. உறவுகளை கடினமாக நினைக்காதே. எதிர்பார்ப்பை வைக்காமல் இருக்கும் பொழுதும், நல்ல புரிதலோடு இருக்கும் பொழுதும், விட்டு கொடுத்து வாழும் பொழுதும் அது அழகான தோட்டமாக மாறும். வெற்றி நிச்சயம்.